குட் மார்னிங். இங்கே பாருங்கள், இது ஒரு பென்சில் பாக்ஸு. நான் மித்ராக்காக வாங்கியிருக்கேன். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? இது என்ன சொல்கிறது, இது கொஞ்சம் பெரிய பென்சில் பாக்ஸ் மாதிரி தான் தெரியுது பார்க்கும்போது. ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது பென்சில் பாக்ஸு. இங்கே ஒரு கால்குலேட்டர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வெளியிலேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு கால்குலேட்டர் இருக்கிறது தெரியுதுங்க. வேறு இன்னும் இதில் இருக்கிற மாதிரி தெரியல. இது இப்படி ஓப்பன் பண்ணினோம்னா இதில் ஒரு ஸ்கேல் ஒன்று இருக்குது, ஷேப்ஸ் உள்ள ஸ்கேலு. இது பிளாஸ்டிக் ஸ்கேல் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் பேக் சைடில் ஒரு அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே இந்த பென்சில்ஸ்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இதை தவிர்த்து இதில் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்றது இப்படி பார்க்கும்போது ஒன்றும் தெரியல நம்மளுக்கு. இப்போ ஏதாவது இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள், எனக்கு ஒன்றும் தெரியல ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. இப்படி பண்ணோம்னா இதில் ஒரு ஷார்ப்னர் இருக்குது. இப்படி வச்சு நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம் போல். அது டஸ்ட்லாம் அதிலே வந்துடும். இன்னும் ஷார்ப் பண்ணிக்கிட்டு அது வேணும்னா நம்ம கொண்டு போய்ட்டு வெளியில் போட்டுக்கலாம். இந்த பக்கம் இதில் ஒரு சிஸ்ஸர்ஸ் கொடுத்துருக்காங்க. பசங்களுக்கு எதுக்கு சிஸ்ஸர்ஸ்ன்னு தெரியல, பட் இதுவும் கட் பண்ணுது. இது இட்ஸ் லுக்ஸ் லைக் பிளாஸ்டிக் சிஸ்ஸர், பட் இதுவும் கட் பண்ணுது பேப்பர்ஸை. ஏன்னா மித்ரா கட் பண்ணி காமிச்சா கட் பண்ணுதுங்கம்மான்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் கட் பண்ணுது. இதுக்கு மேலே இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு ப்ரெஸ் இருக்குது. இங்கே எரேசர் வச்சுக்கலாம் போல். எரேசர் ஆல்ரெடி வச்சுருக்காங்க. இதில் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணால் இந்த கால்குலேட்டர் வெளியே வருது. இது எவ்வளோ நாளைக்கு பசங்கக்கிட்ட ஒர்க் ஆகுன்றது தெரியல எனக்கு. ஸோ இதில் ஒரு கால்குலேட்டர் இருக்குது. இப்படி க்ளோஸ் பண்ணால் போய்ட்டு இது லாக் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுது, ஒரு ஸ்கேல் ஒன்று வருது. பாருங்கள், ஒரு ஸ்கேல் வருது. ஸ்கேல் நல்லாயிருக்கு. ஸ்கேல் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸ்கேல் வருது. கெஸ் பண்ணுங்கள், இது எவ்வளோ பைசா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருக்கா சொல்லுங்கள். உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்டில் பண்ணுங்கள். எவ்வளோ பைசா இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் பண்ணுங்கள். இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதாவது பென்சில் வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இடம் இருக்குது. பென்சில் வைக்கிறதுக்கு இந்த இடமும் அந்த இடமும் இருக்குது. கொஞ்சம் இடம்ல இருக்குது. பட் பசங்க எவ்வளோ இதை ஒழுங்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறமா இது ஒரு ஸ்கேல் இருக்குது. ஸோ இதெல்லாம் பசங்க எவ்வளோ ஒழுங்காக வச்சுக்குவாங்க, எத்தனை நாளைக்கு வச்சுக்குவாங்கன்னு தெரியல. மித்ராவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் ஒழுங்காக வச்சுக்குவான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அவளோட ஆசைக்காக இது வாங்கியிருக்கு. இதோட ப்ரைஸ் என்ன உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். Bye.